ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தேதிகளில் உங்கள் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று சொல்லப்படுகிறார்கள். குறிப்பாக ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும். இது எந்த மாவட்டங்களுக்கு என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. குறிப்பாக இப்பொழுது முதற்கட்டமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். இது படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் செயல்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறார்கள். ரேஷன் கடைகளில் சென்று பொருட்களை வாங்க முடியாத மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசு அவர்களின் வீடுகளுக்கே சென்று பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வழங்குகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் மக்களுக்கு மிக முக்கியமான செய்தி வந்துவிட்டது. அதாவது ஆகஸ்ட் மாத ரேஷன் பொருட்களுக்காக விநியோகம் பொறுத்தவரை மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. இல்லம் தேடி பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களுக்கான விநியோகம் பொறுத்தவரை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அது என்னவென்றால், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் இல்லம் தேடி பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் விநியோகிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். சம்பந்தப்பட்ட பயனாளிகள் இந்த தேதிகளில் குறித்து கொண்டு இந்த திட்டத்தின் கீழ் பொருட்களை பெற்று பயனடையுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே சமயம் மாதம் ரேஷன் பொருட்களின் விநியோகத்தை நம்பி வாழும் பல குடும்பங்கள் உள்ளன. அந்த வகையில் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு உதவ தமிழக அரசு இல்லம் தேடி பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதனால் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க முடியாத மூத்த குடிமக்கள் அனைவரும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் தமிழக அரசு அவர்களின் வீடுகளுக்கே சென்று பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வழங்குகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த வகையில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நன்மை பயக்கும் வகையில் இந்த திட்டமானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழகம் உட்பட அனைத்து மாநிலங்கள் மக்களுக்கும் ரேஷன் அட்டை இன்றியமையாத ஒரு ஆவணமாக உள்ளது. இதனால் உணவு பொருட்களை மலிவு விலையில் வாங்க உதவுவதோடு இது அரசாங்க திட்டங்களை பயன்படுத்தி கொள்ளவும் உதவுகிறது. மேலும் குறிப்பாக இல்லம் தேடி ரேஷன் பொருட்களை அரசு வழங்கும் இந்த திட்டத்தின் தேதிகளையும் மாவட்ட ஆட்சியர்கள் முன்னரே அறிவிப்பது பயனாளிகளுக்கு மிகவும் வசதியாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதோடு பொருட்கள் விடுபடாமல் வழங்குவதற்கு உதவுகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் சென்னை மாவட்டம் ரேஷன் கடைகளில் ஆகஸ்ட் 2 விடுபட்ட உறுப்பினர்களுக்காக சிறப்பு EKYC அதாவது கைவிரல் ரேகை பதிவு முகாம் நடைபெறுகிறது. சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் அலுவலகம் சார்பில் மிக முக்கியமான அவசர அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ரேஷன் கார்டுகளில் உள்ள உறுப்பினர்களின் விவரங்களை சரிபார்க்கும் நோக்கில் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை சென்னை முழுவதும் உள்ள அனைத்து நியாய விலை கடைகளிலும் சிறப்பு EKYC கைவிரல் ரேகை பதிவு முகாம் நடைபெற உள்ளது. அந்த வகையில் தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறை வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ செய்தி குறிப்பின்படி எண் 480 குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்களது கை விரல் ரேகையை கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை
பல்வேறு காரணங்களால் தங்களது கைவிரல் ரேகையை ரேஷன் கடைகளில் பதிவு செய்யாமல் விடுபட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி தங்களது விவரங்களை உடனடியாக புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதே சமயம் இதில் சொந்த ஊரை விட்டு வேலை, தொழில் அல்லது பணி காரணமாக சென்னையின் வேறு பகுதிகளில் தற்காலிகமாக குறிப்பாக வாடகை வீடுகளில் வசித்து வரும் பொதுமக்கள் அனைவருமே தங்களது சொந்த ஊர் ரேஷன் கடைகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அவர்கள் தங்களது தற்காலிகமாக வசித்து வரும் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த ஒரு நியாய விலை கடைகளுக்கும் நேரடியாக சென்று தங்களது கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம் என்று இந்த அறிவிப்பில் ஒரு மிக சிறப்பான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதே சமயம் அரசின் இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகையால் இந்த நடைபெறும் முகாமில் தங்களது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் விரல் ரேகை பதிவையும் விடுபடாமல் முழுமையாக செய்ய வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அறிவுறுத்தி உள்ளார். மேலும் இதற்காக சிறப்பு முகாம் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதனால் ரேஷன் கார்டுகள் தொடர்ந்து தடையின்றி செயல்படவும் முறைகேடுகளை தவிர்க்கவும் இந்த இகேஒய்சி பதிவு மிக முக்கியமாக அவசியம் என்பதால் சென்னை மக்கள் அனைவருமே தங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு சென்று இப்பணியை நிறைவு செய்யுமாறு சென்னை மண்டல கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே இந்த தேதிகள், அதாவது முதல் சொன்னபடி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆகஸ்ட் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருகிறது. இது யாராருக்கு என்று நீங்கள் நோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதிலை நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக மிக நன்றி. நன்றி, வணக்கம்.